அந்த ரோப்லாம் வந்து தக் ஆஃப் வார்லாம் இருக்கும் தெரியுமா, அதில் வந்து சொல்லவே தேவையில்ல, மார்க்கோ டீமில் தான் எல்லாம் பயங்கரமாக பெருசாக இருக்காங்க, அவங்க டீம் தான் ஜெயிக்குது. அண்ட் ஃபைனலாக 2 கேப்டனுக்கும் வந்து கேம் வைக்கிறாங்க. வழக்கம் போல் வந்து மார்க்கோ தான் ஜெயிச்சான். ஹீரோயின் வந்து சேத்துல விழுந்து ரொம்ப வந்து அவமானப்பட்டுறாங்க அந்த இடத்துல. அண்ட் வீக்கெண்ட் வந்து இவங்க 3 பேரும் வந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோயின், லீ அண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அப்புறம் லீயும் வந்து பேசிகிட்டே வராங்க. அவங்க வந்து ரொம்ப அமைதியாக வராங்க சைடில் அவங்க ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் ஜாலியாக வந்து அந்த ரூல்ஸை பற்றிலாம் பேசிட்டு வராங்க. அவங்களுக்கு தனியாக வர மாதிரி ஆகிடுது போல், லைட்டாக பாசிட்டிவாக ஆகிடுது. ஸோ அவங்க கிளம்புறன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் லீயும் தான் வந்து போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு க்ரௌட் இருக்குது. என்னென்னு பார்த்தா வந்து அங்கே மார்க்கும் வந்து கிட்டார் வாசித்து பாடிக்கிட்டு இருக்கான், செமையாக பாடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இவனுக்கு இதே வேலை தான், எப்போதெல்லாம் சீன் போட்டுட்ருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் லீ வந்து நல்லா தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவங்க ஹீரோயினுக்கு தான் வந்து அந்த கேமில் தோத்ததுலேருந்து இவன் மேலே லைட்டாக வந்து ஒரு கடுப்பு. அண்ட் சாங்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து பேசுகிறான், இந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி கேட்குறான். லீ வந்து நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் வந்து